ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்டில் போன கிளாஸில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ் எப்படி வந்து பேஸுக்கு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். மோனோ அசிட்டிக் பேஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சில் அயான்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகும். உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைடு. டை அசிட்டிக் பேஸ் அப்படின்னா 2 ஹைட்ராக்சில் குரூப் வந்து லிபரேட் ஆகும். எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ட்ரை அசிட்டிக் பேஸ் அப்படின்னா 3 ஹைட்ராக்சில் குரூப் வந்து லிபரேட் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பேஸில் வந்து கான்சன்ட்ரேஷனை வச்சியும் நம்ம பேஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது சால்வெண்ட்டை விட பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அது கான்சன்ட்ரேட்டட் பேஸ். சால்வெண்ட்டை விட பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருந்தால் அது வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் வச்சும் பிரிக்கலாம். ஸ்ட்ராங் பேஸ்னால் கம்ப்ளீட்டாக நான் அயான்ஸாக மாறினா அது ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி Na+ ஆகும் OH- கொடுக்கும். ஸோ பார்ஷியலி டிசோசியேட் ஆச்சுன்னா அது என்ன பேர்? வீக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்ஷியலி டிசோசியேட் ஆகி NH4+யும் OH- கொடுக்குது. இது வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா? டுடே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேசஸ். தே ஹாவ் பிட்டர் டேஸ்ட். உவர்ப்புத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் கரைக்கக்குள்ள, ஆக்வா சொல்யூஷனில் கரைக்கக்குள்ள நமக்கு வந்து சோப்பு போன்ற ஒரு குழகுழப்பான ஒரு லிக்விட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக மாற்றும். நீங்கள் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை வந்து பேஸில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அது என்னவாக மாறும்? ப்ளூவாக மாறும். அதே சமயத்தில் வாட்டரில் கரைக்கக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு பேஸ். இதை நீங்கள் வாட்டரில் கரைச்சிங்கன்னா Na+ ஆகும் OH- ஆகும் பிரியுது. அதாவது கேட்டையானும் ஆனியானாவும் பிரிகிறதுனால ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு பேஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் சால்ட் அண்ட் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகும். உதாரணமாக Z10 ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல், சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது ஒரு பேஸ். ரியாக்ட் ஆகக்குள்ள Na வந்து 2 இருக்குது. அப்போ Na2 Z10O2 போட்டிங்களா? ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குங்களா, ப்ளஸ் H2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அதேமாதிரி ஒரு பேஸு நான் மெட்டாலிக் ஆக்சைடு ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகக்குள்ள இந்த Caவும் CO2 இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு O எடுத்துக்கிறோம். அப்போ CaCO3 கால்சியம் ஹைட்ராக்சைடு, இங்கே H2O ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. அதே சமயத்தில் ஒரு பேஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. இப்போ KOHன்றது ஒரு பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது ஒரு ஆசிட்ஸ். 2 ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு இருக்குது Kவும் Clலும் கம்பைன் ஆகிடும், KCl. இங்கே OH குரூப் இருக்குது, இங்கே H குரூப் இருக்குது. எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆசிடும் ஒரு பேஸ் ரியாக்ட் ஆனால் அதுக்கு பேர் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஏன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து அசிட்டிக் கேரக்டரும் இருக்காது, பேசிக் கேரக்டரும் இருக்காது. ஸோ அப்போ பேஸும் ஆசிடும் ரியாக்ட் ஆனால் கிடைக்கிறது தான் சால்ட் அண்டு வாட்டர். அந்த ரியாக்ஷன்னா பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அமோனியம் குளோரைடு ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது இந்த Naவும் Clலும் கம்பைன் ஆகிடும், NaCl. NH4 என்ன ஆகிடும்? ஒரு ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணால் NH3ன்னு மாறிடும். இங்கே OH குரூப் இருக்குது, இங்கே H குரூப் இல்லைங்களா, கம்பைன் ஆனால் வாட்டர் எலிமெண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் அமோனியம் குளோரைடு ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு அமோனியா கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் கால்சியம் கார்பனேட்டுடைய இமேஜ். நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் பேஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒயிட் வாஷிங், பில்டிங்கில் வந்து ஒயிட் வாஷிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பயன்படுது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஸ்டொமக் டிஸார்டருக்கு மெடிசினாக பயன்படுது. அமோனியம் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா கிளாத்தில் இருக்கக்கூடிய க்ரீஸ் அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? இதான் யூசஸ் ஆஃப் பேஸ். நெக்ஸ்ட், டெஸ்ட் ஃபார் ஆசிட் அண்ட் பேஸ். எப்படி வந்து நம்ம ஆசிட் பேஸுன்றதை கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா டேஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ ஆசிட் பார்த்தோன்னா சோர் டேஸ்ட்டில் இருக்கும், பேஸ் பார்த்தோன்னா பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். பட் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. சிம்பிள் டெஸ்ட் பயன்படுத்தி நம்ம ஆசிடாக பேஸான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர். நம்ம லேபில் இருக்கக்கூடிய லிட்மஸ் பேப்பர் எடுத்து, ஓகேங்களா, ஆசிடில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறும். அப்படி மாறிச்சுன்னா அது ஆசிட். அதுவே ஒரு பேஸில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து சிம்பிள் டெஸ்ட். அதேமாதிரி இண்டிகேட்டர், ஃபினாப்தில் இண்டிகேட்டர் பயன்படுத்தி கூட ஒரு ஆசிடாக அல்லது பேஸான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபினாப்தில் இண்டிகேட்டர் வந்து அசிட்டிக் மீடியத்தில் எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே ஒரு பேஸில் டிப் பண்ணி எடுக்கக்குள்ள பிங்க் கலர் கிடைக்கும்.
டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் மேத்தில் ஆரஞ்சு. அதே மாதிரி மேத்தில் ஆரஞ்சு ஒரு இண்டிகேட்டர். அது வந்து அசிட்டிக் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரை கொடுக்கும், பேசிக் மீடியத்தில் பார்த்தோன்னா எல்லோ கலரை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேத்தில் ஆரஞ்சு அசிட்டிக் மீடியத்தில் பிங்க் கலரும் பேசிக் மீடியத்தில் எல்லோ கலரும் கொடுக்குது. இதை வச்சு நம்ம ஆசிடும் பேஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இங்கே இமேஜ் கொடுத்துருக்க பாருங்க, இதான் லிட்மஸ் பேப்பர். கீழே கொடுத்துக்கூடிய இமேஜ் ஃபினாப்தலின் அண்ட் மேத்தில் ஆரஞ்சுடைய இமேஜ். நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் அசிடிக் ஆர் பேசிக் சொல்யூஷன். ஒரு ஆசிடோடைய ஸ்ட்ரென்த்தையும் அல்லது ஒரு பேஸோடைய ஸ்ட்ரென்த்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிஹெச் ஸ்கேல். ஸோ பிஹெச்ன்றது என்னென்னா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. அதுவே பிஓஹெச்னா என்னென்னா ஹைட்ராக்சில் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. ஓகேங்களா? பிஹெச்ன்ற டேர்ம் வந்து அசிடிக் கேரக்டரை மென்ஷன் பண்ணுது, பிஓஹெச் என்ற டேர்மை பேசிக் கேரக்டரை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இதில் பி அப்படின்றது எதுனா பொட்டன்ஸ், ஜெர்மன் வேர்டில் பொட்டன்ஸ் அப்படின்னா பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே பிஹெச் ஸ்கேலோடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 0 வந்து 14 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் எப்படின்னா அசிடிக் கேரக்டர், பேசிக் கேரக்டர், நியூட்ரல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் அசிடிக் அப்படின்னா அசிடிக் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 7 இருக்கும் பிஹெச், பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 7 இருக்கும், நியூட்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ எக்ஸாக்டாக 7 இருக்கும். அப்போ 7 இருந்ததுன்னா நியூட்ரல், 7க்கு குறைவாக இருந்தால் அசிடிக் கேரக்டர், 7க்கு மேலே இருந்ததுன்னா பேசிக் கேரக்டர். ஸோ இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது தான் பிஹெச் ஸ்கேல். ஓகேங்களா? இதில் பிஹெச்ன்றது வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் குறிக்குது, இதுவே பிஓஹெச்ன்ற டேர்மு ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. பொதுவாகவே பிஹெச் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னா அசிடிக் கேரக்டருக்கு பயன்படுத்துவாங்க, பிஓஹெச் வந்து பேசிக் கேரக்டருக்கு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட், சால்ட். ஸோ சீ வாட்டரில் பார்த்தீங்கன்னா மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஹேலஜன் சொல்லுவாங்க, குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், இது எல்லா சால்ட்டுமே சீ வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த சால்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம ஏற்கனவே சொல்லணும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தான் சால்ட். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடுன்ற டேபிள் சால்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து காமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கிடைக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சின்ற ஒரு பேஸும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் சால்ட் அண்டு வாட்டர். ஸோ அது ஒரு ஃபார்முலாவே இருக்குது பாருங்கள், ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் அண்டு வாட்டர். இதான் வந்து நம்ம டேபிள் சால்ட் வீட்டில் பயன்படுத்தும் இல்லைங்களா, அதனுடைய இமேஜ். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ். நார்மல் சால்ட் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சால்ட்னு சொல்கிறோம். இது எப்படி கிடைக்குதுன்னா கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் பை பேஸ். ஒரு கம்ப்ளீட்டான நியூட்ரலைசேஷன் கிடைக்கும். அதாவது ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் ரியாக்ட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தான் நார்மல் சால்ட். எக்ஸாம்பிள் சொன்னால் தெரியும் உங்களுக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ரெண்டு ரியாக்ட் ஆகக்குள்ள இந்த என்ஏவும் சிஎல்லும் கம்பைன் ஆகி என்ஏசிஎல் ஃபார்ம் ஆகும். இங்கே OH குரூப் இருக்குது, இங்கே H இருந்து எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். அதுக்கடுத்து ஆசிட் சால்ட். ஸோ இது எப்படி டெரிவ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான். ஒரு ஆசிடில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் வந்து பார்ஷியலி ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது ஆசிட் சால்ட். உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்குள்ள இந்த என்ஏவும் இதிலிருந்து ஒரு H மட்டும் எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த OH H சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆகிடும். அப்போ NaHSO4 இந்த ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் லிபரேட் ஆகிறதுனால இது வந்து பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ நார்மல் சால்ட்ன்றது வந்து கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் பை பேஸ். ஒரு ஆசிடும் பேஸும் கம்ப்ளீட்டாக நியூட்ரலைசேஷன் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது நார்மல் சால்ட். ஆசிட் சால்ட்னா பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஆசிட் சால்ட். நெக்ஸ்ட், பேசிக் சால்ட். அதாவது பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான். எங்கேருந்து ஹைட்ராக்சில் அயான் லிபரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா டை அசிட்டிக்காக இருக்கலாம், அது ட்ரை அசிட்டிக் பேஸாக இருக்கலாம். ட்ரை அசிட்டிக்னா என்ன, 2 OH குரூப் இருந்தால் அது டை அசிட்டிக் பேஸ், 3 OH குரூப் இருந்தால் அது ட்ரை அசிட்டிக் பேஸ். இது வந்து ஹைட்ராக்சில் அயான் வந்து பார்ஷியலி ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் பேசிக் சால்ட்னு சொல்கிறோம். உதாரணமாக லெட் ஹைட்ராக்சைடு, இதில் பார்த்தோன்னா OH குரூப் வந்து 2 இருக்குது, ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ என்ன பண்ணும், ஒரு OH குரூப் மட்டும் இந்த Hோட கம்பைன் ஆகி வாட்டர் எலிமினேட் ஆகிடும், இன்னொரு OH குரூப்பு அங்கே இருக்கும். அப்போ BbOHCl அப்படின்ற ஒரு காம்பவுண்டு கிடைக்குது. அப்போ பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது தான் பேசிக் சால்ட். ஓகேங்களா? டபுள் சால்ட், இது ரொம்ப சிம்பிள். 2 சிம்பிள் சால்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஈக்குவல் ரேஷியோ.
சிம்பிள் சால்ட்னா என்ன, ஒரு கேட்டையான் இருக்கும் ஒரு ஆனையான் இருக்கும். உதாரணமாக சோடியம் குளோரைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோடியம் குளோரைட் பார்த்தோன்னா Na+Cl-, ஒரு கேட்டையான் இருக்குது ஒரு ஆனையான் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் சால்ட் எடுத்துக்கிறோம். இன்னொரு சிம்பிள் சால்ட் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். ரெண்டு சிம்பிள் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி எவாப்ரேட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் டபுள் சால்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய சொல்லலாம். பொட்டாசியம், பொட்டாசியத்துக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா KAlSO4 twice 12H2O. ஓகேங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டாசியம் சல்பேட்டையும் அலுமினியம் சல்பேட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் டபுள் சால்ட். ப்ராப்பர்ட்டி ஆஃப் சால்ட்ஸ். பொதுவாகவே சால்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்கும். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைட் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியம் சாலிபிள் இன் வாட்டர். அதாவது பொட்டாசியம் குளோரைடும் சோடியம் குளோரைடும் வாட்டரில் கரையும். சில்வர் குளோரைடு மட்டும் வாட்டரில் கரையாது. இந்த சால்ட் பொதுவாகவே கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும், ஒயிட் கியூபிக் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஆர் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும். சால்ட் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்ஸ், அதாவது நீரை உறிஞ்சக்கூடிய பண்பு அந்த சால்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, இதான் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். பொதுவாகவே எல்லா சால்ட்டிலுமே வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல் தான் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சால்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்னன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சால்ட்டில் வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஃபார்முலாவோட டாட் வச்சு H2O அப்படின்னு போடுவாங்க. உதாரணமாக காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. இதில் காப்பர் சல்பேட் வந்து கெமிக்கல் ஃபார்முலா. அதில் 5 மாலிகுல் வாட்டர் இருக்கிறதுனால டாட் போட்டு 5H2O அப்படின்னு போட்டுரும். இந்த காம்பவுண்ட் பேர் தான் காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட். பென்டா ஹைட்ரேட்னா 5 வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் அந்த 5 வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம ஹீட் பண்ணக்குள்ளே அந்த வாட்டர் மாலிகுலாம் லாஸ் ஆகிட்டு ஒயிட்டாக மாறிடும். அப்போ என்ன ஃபார்முலா வரும், வெறும் CuSO4 தான் வரும், டாட் 5H2O வராது. ஏன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட், ஸோ சால்ட்டில் வந்து வாட்டர் மாலிகூல் நம்ம எலிமினேட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து அன்ஹைட்ரஸ் சால்ட். வாட்டர் மாலிகூல் ப்ரெசென்ட் ஆகிருதுன்னா அது ஹைட்ரேட்டட் சால்ட், வாட்டர் மாலிகூல் எலிமெண்ட் ஆகிடுதுன்னா அதுக்கு என்ன பேர், அன்ஹைட்ரேட் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே இது வந்து எப்படி இருக்குன்னா பவுடராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Properties of bases. The properties of bases include nature, indicator properties of bases, chemical reactions of bases. Nature of bases. Bases are soapy to touch and bitter to taste. Caustic alkalis are corrosive as they combine with the oils and fat in the skin. Example, sodium hydroxide and potassium hydroxide. Alkalis are good conductors of electricity. Indicator properties of bases. Indicators are chemical compounds which determine the acidic or basic nature of a solution by a characteristic change in their color. Indicators turn red litmus blue. They impart pink color to phenolphthalein. They impart yellow color to methyl orange. They impart red color to methyl red. Chemical reaction of bases. Alkalis absorb carbon dioxide from air. Alkalis form the corresponding metal carbonates by absorbing carbon dioxide from air. Bases neutralize acids to form salt and water. Alkalis liberate ammonia from ammonium salts. Alkalis react with ammonium salts to liberate ammonia, which is a pungent smelling basic gas. Alkali plus ammonium salt gives salt plus water plus ammonia. Alkalis precipitate insoluble hydroxides. All hydroxides, with the exception of potassium hydroxide, sodium hydroxide and ammonium hydroxide, are insoluble in water. Hence, they can be precipitated out from their salt solutions. Salt solution plus alkali
gives insoluble hydroxide plus salt. Insoluble hydroxides decompose on heating. Hydroxides of metals between calcium and copper decompose on heating to yield the corresponding metal oxide and steam. To know if the crystals of salts are really dry, let's perform a quick experiment. All we would need for this experiment is a burner, a test tube and a test tube holder. We would also need a few crystals of copper sulfate. Before we begin our experiment, could you tell me the color of the crystals? Yes, it's blue. The crystals look dry, don't they? But are they really dry? Let's find out. Now let's add these crystals in this dry test tube and heat it. What do you notice after some time? You notice that the color of the crystals turn grayish white. And did you observe the water droplets on the test tube? Why does this happen? It's because when copper sulfate is heated, it loses its water molecules. And that's why it turns grayish white in color. When it's dry, it's referred to as anhydrous copper sulfate. And what do you think will happen when we add water to it again? After adding water to anhydrous copper sulfate, it becomes blue again. The chemical formula for hydrated copper sulfate is CuSO4.5H2O. Yes, there are 5 water molecules you can see. This water is called the water of crystallization. Water of crystallization is the fixed number of water molecules present in one formula unit of a salt. So we can say that 5 water molecules are present in one formula unit of copper sulfate. And when heated, it loses its water molecules. Another example is that of ferrous sulfate. It has a green color due to the presence of 7 water molecules in it. So though the crystals look dry, they aren't really dry. Another salt which possesses water of crystallization is gypsum. It's a hydrated salt of calcium and its chemical formula is CaSO4.2H2O. What is it used for? When we heat gypsum at 373 Kelvin, it loses its water molecules to give us plaster of Paris. Have you heard of plaster of Paris before? Yes, it's a substance which doctors use as a support for fractured bones. It's also used in the construction industry and in making casts for statues, and also making designer false ceilings. Its chemical name is calcium sulfate hemihydrate and its chemical formula is this: CaSO4 and half a molecule of water. After addition of water, plaster of Paris is again converted into gypsum. Okay, are you wondering how we are able to see just half a water molecule here? Is that possible? It's written like this because 2 formula units of calcium sulfate share 1 water molecule. And why do you think it's called plaster of Paris? Does it have anything to do with the city named Paris in France? Plaster of Paris was first made many years ago and has been used by ancient Egyptian and Roman civilizations. However, it wasn't used on a large scale until the 17th century, when it was required to be used in almost all the construction in Paris. In the year 1666, a fire raged across London, destroying many parts of it. In its aftermath, the King of France ordered that all walls made of wood in Paris be immediately covered with plaster as a protection against such fires. This resulted in large-scale mining of gypsum, which was available around Paris in huge quantities. Thus, during the early 18th century, Paris became the center of plaster production, and hence the name Plaster of Paris.